வெல்கம் டு டர்போ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்னென்னா வில்லி நில்லி அப்புறம் டில்லி டேலி. இது எங்கே யூஸ் பண்ணுறது, என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். முதல்ல, ஷி வாஸ் ஃபோர்ஸ்டு வில்லி நில்லி டு அக்செப்ட் த கம்பெனிஸ் ப்ரொப்போசல்ஸ். இதில் என்ன அர்த்தம் வருது? கம்பெனி, அவங்க வேலை பார்க்குற கம்பெனியில் அவங்க சொல்கிற ப்ரொப்போசலை அவர் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அங்கே வேறு வழியே இல்லை. வில்லி நில்லி அப்படின்னம்னா விரும்புகிறாங்களோ விரும்பலையோ அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அர்த்தம். வேறு சாய்ஸ் இல்லை, நோ சாய்ஸ், அந்த ஒரு சாய்ஸ் தான் இருக்குது அப்படி அர்த்தம். அப்புறம் இன்னொரு சில இடங்களில் எதேச்சையாக தற்செயலாக, அதாவது எதேச்சையாக ஸ்பான்டேனியஸாக அந்த டெசிஷனை எடுத்தாக வேண்டியிருக்கு அப்படின்ற அர்த்தத்துக்கும் வில்லி நில்லி அப்படின்னு யூஸ் ஆகுது. இங்கிலீஷை பொறுத்த மட்டும் எப்பயுமே ஒரு வார்த்தை இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் மாறும். அதையெல்லாம் எப்பயுமே நம்ம மனசில் வச்சுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போது இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். தே ஆல் ஹேட் டு டேக் பார்ட் வில்லி நில்லி. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க எல்லாருமே அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமில் கலந்துக்கணும். இதில் என்ன ப்ரோக்ராம்னு இந்த சென்டென்ஸில் இல்லை, பட் அதில் கலந்துக்கணும். வில்லி நில்லி அப்படின்னா கண்டிப்பாக கலந்துதான் ஆகணும், அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை, கலந்து தான் ஆகணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வந்து தான் ஆகணும். இன்னொரு சாய்ஸ் பார்த்தோம்னா, இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தோம்னா, he found himself drawn willy nilly into the argument. இதில் எல்லாம் அர்த்தம் அதே தான், ஒன்லி டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் கொடுத்துருக்குறேன். போகிறார் அவர் விரும்பியோ விரும்பாமலோ அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே உள்ளே நுழைய வேண்டியதாகிடுது. அவர் வேணும்னு போகலை, எதேச்சியாக போயிட்டார். எதேச்சியாக போய் அந்த ஆர்குமெண்ட், அந்த மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு இதில் அர்த்தம். அங்கே போயிருக்காரு, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்திருக்கு, ஒரு சாதாரணமாக விவாதம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. பேசும்போது அங்கே வாதமாக மாறிடுச்சு, ஒரு ஆர்குமெண்ட் வந்துருச்சு. அதில் அவர் போய் வேணும்னு போய் கலந்துக்கல, எதேச்சையாக வந்துருச்சு. அவர் போய் அந்த ஆர்குமெண்ட்டில் அந்த விவாதத்தில் சொற்போர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் எதில் வேணால் வச்சுக்கலாம். அதில் போய் விரும்பியோ விரும்பாமலோ அதில் போய் அந்த ஆர்குமெண்ட்டில் அவரை இழுத்துட்டு போயிடுச்சு, எதேச்சையாக நடக்கிற சம்பவங்கள் இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்றதுக்கு வில்லி நில்லி நடந்து வச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து டில்லி டேலி அப்படின்னு பண்ணோம்னா டயத்தை வேஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பெரும்பாலும் அர்த்தம். டேலி அப்படின்னாலே லேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். டில்லி டேலின்னா இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணுறது. டேலின்னா அதான் தாமதிக்கிறது. டில்லி டேலின்னா சும்மா விளாண்டுட்டு தாமதிக்காத, வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். டோன்ட் டில்லி டேலி, ஜஸ்ட் கெட் ஆன் வித் இட். ஜஸ்ட் கெட் ஆன் வித் இட். இந்த சென்டென்ஸில் சும்மா விளையாட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாத, வேலையை பாரு அப்படின்றதுக்கு. அதாவது ஒரு வேலையை சொல்லணும்னா டயத்தை இழுத்துக்கிட்டே ஆரம்பிக்காமல் இருக்கிறது, இல்லைன்னா அதான் ஆரம்பிக்கிறதுக்கே இழுத்துக்கிட்டே இருக்கிறது ஆரம்பிக்காமல், இல்லைன்னா செய்கிறத போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறது. எதுக்குனாலும் அந்த செய்ய வேண்டியது செய்யாமல் அப்படி லேட் பண்ணாலோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு யோசிச்சுக்கிட்டு செய்வோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு லேட் பண்ணாலோ, இந்த மாதிரி டில்லி டேலி அப்படின்றது வெர்பாக யூஸ் ஆகுது. டில்லி டேலியிங், டில்லி டேலிடு அப்படின்னு சொல்லி வெர்பாக யூஸ் ஆகுது. அதுதான் இதுக்குள்ள அர்த்தம்.